நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மகிமையின் தேவன், இம்மட்டுமாய் மகிமைப்பட்ட தயவுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம், இந்த வார்த்தைகளை அனுப்புகிறதான ஒரு நேரம். உங்கள் மார்பிலே நாங்கள் சாய்ந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகத்துவங்களை, வேதத்தின் ரகசியங்களை தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22, 23. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இந்த உயிர்த்தெழுதல், முதற்பலனானவர் கிறிஸ்து. இந்த உயிர்த்தெழுதல் அல்லது கிறிஸ்துவினுடைய மரணம் என்பது கொண்டாட்டத்துக்குரியதான காரியம் அல்ல, தியானிப்பதற்குரியதான ஒரு காரியம். கொலோசையரில் வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் இந்த லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான பண்டிகைகளை குறித்து, அந்த பொருளை குறித்து, அதனுடைய பொருள் என்னவென்பதை குறித்து பவுல் சொல்லுகிறார். அந்த வசனம் சொல்லுது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை குறித்து, அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. பஸ்காவை குறித்து நாம் வெள்ளிக்கிழமையில் பார்த்தோம். அதே 23ஆம் அதிகாரம் லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும்பொழுது முதற் பலனான ஒரு பண்டிகை குறித்தும் அங்கே சொல்லப்படுகிறது. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, முதற் பலனான பண்டிகை 23ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்களை வாசிங்கள். 9 முதல் 12 வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற்பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவன். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்ட வேண்டும். நீங்கள் அந்த கதிர்க்கட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தர் சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை சுகந்த வாசனையாய் நாம் கொடுக்க வேண்டும். இது இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டதான பண்டிகை. இதன் பொருள் கிறிஸ்துவை பற்றினது அப்படின்னு பவுல் சொல்றார். இது என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற் பலனானவர். நம்ம வாசிச்சோம் இல்லையா, 1 கொரிந்தியர் 15:23 கிறிஸ்து முதற் பலனானவர். அதுதான் நீங்கள் போய் சேருகிற தேசத்தில் முதற் பலனான அந்த முதல் அரிக்கட்டை, ஒரு அரிக்கட்டை கொண்டு வந்து நீங்கள் அசைவாட்ட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு அடையாளமாக என்ன செய்ய வேண்டுமா, ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை, ஒரு வயதான பழுதற்ற ஆட்டுக்குட்டி என்று வேதம் சொல்லுகிறது. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை குறித்து பழுதற்ற ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறது. வாசிங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிங்கள். என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? இது இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, என்னிடத்தில் என்ன இல்லை, பாவம் ஒன்றும் இல்லை. அடுத்து வாசிங்க, எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கப்படாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். பாவம் இல்லாதவராய். இப்போ வசனம் சொல்லுது, ஒரு பாவமும் இல்லாதவர். முதல்ல இயேசு சொன்னாரு, இப்போ ஆக்கியோன் அந்த புஸ்தகத்தை எழுதுறவர் ஆவியானவர் சொல்றாரு, அவரிடத்தில் ஒரு பாவமும் இல்லை என்று சொல்லி. அடுத்து வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. யோவான் 14:30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதியானவன் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் நம்ம கிட்ட ஏதாவது இருந்தாதான் அவன் நம்மளை சோதிப்பான்னு வசனம் சொல்லுது. அவனவன் தன் சுய இச்சைகளின்படி இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ பிசாசு வரான், வசனம் சொல்லுது, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, இயேசுவே சொல்றாரு, என்கிட்ட ஒரு பாவம் இல்லை என்று சொல்லுகிறார். பாவத்தை இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு. ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார், அவரிடத்துல பாவம் இல்லை என்று சொல்லி. எதிராளி சாட்சி கொடுக்கிறான், பிசாசு சொல்றா, இவர்கிட்ட பாவம் பிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி. இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்கள், எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 9:14 வாசிங்கள். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக, இதுதான் அந்த இடத்துல லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துல வாசம் இல்லையா,
ஒரு வயதான பழுதற்ற ஆட்டுக்குட்டி. இதான் பழுதற்ற பலி. ஸோ அப்போ கிறிஸ்துவை தான் அங்கே பலியாக சொல்லப்படுகிறது மிக தெளிவாக. அந்த பலியான அந்த இடத்துல முதற் பலனானவராக உயிர்த்தெழுந்தவர் இயேசு கிறிஸ்து. அந்த அசைவாட்டுகிறதான அந்த கதிர்கட்டு இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த உயிர்த்தெழுதல் அப்படி என்பது முதற் பலனானவர் கிறிஸ்து. வசனம் தெளிவாக சொல்லுது, முதற் பலனானவர் கிறிஸ்து. அப்போ அந்த பண்டிகை, முதற் பலனான அசைவாட்டுகிற பண்டிகை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். இது முடிஞ்சிடுச்சு. அவர் உயிர்த்தெழுந்துட்டார். அவர் போய் பிதாவின் வலது பார்சத்தில் உட்காந்துட்டார். மார்க்கில் நம்ம வாசிச்சோம் 16ஆம் அதிகாரத்தில். அவர் போய் பிதாவின் வலது பார்சத்தில் உட்காந்துட்டார். இப்போ அதை நீங்கள் நினைவு கூறலாம். ஆனால் அதை நீங்கள் பெருசாக வச்சுக்கிட்டு இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னா, அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, அவர் உயிர்த்தெழுந்தார். அது ஒரு ப்ராசஸ். அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சாராம். 1 கொரிந்தியர் 15 பாருங்க, அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சார். பின்பு அவருடைய வருகையில் அவருடையவர்கள் என்ன செய்வாங்க? உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இதான் முடிவு. அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. முடிவு என்ன? நாம் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அதுதான் முடிவு. இயேசு கிறிஸ்துடைய மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதலிருந்து இது ஆரம்பிக்குது. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். இப்போ யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்னைக்கு இந்த ஒரு சம்பவம் இருக்கு. நிறைய பேர் அந்த கேள்வி கூட கேட்டிருந்தாங்க எங்ககிட்ட. அது இந்த செய்திக்கு ஏற்றதா இருந்ததுனால அதை ஒரு பாயிண்டாக, முதல் பாயிண்டாக அதில் இருக்கு. வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை வாசிங்க. கல்லறைகள் திறந்தன. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. இந்த வசனத்தை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி அவருடைய மரணத்தின் அன்னைக்கு கல்லறைகள் திறந்தன. நித்திரை அடைஞ்சவங்கலாம் எழுந்திருச்சிட்டாங்க அப்படின்னு இல்லை. ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுது? நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் என்ன வந்துச்சு? எழுந்திருந்தது. சரீரம் அவங்க எழுந்திருத்தார்கள் இல்லை, சரீரங்கள் எழுந்திருந்தது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு மனுஷனை மரித்து விட்டால் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் எப்படி இருக்கிறாரு, ஹாஸ்பிட்டலில் எப்படி இருக்கிறாரு, எப்போ வீட்டுக்கு வராரு எல்லாம் சொல்லுவோம். ஆனால் மரிச்சிட்டா அடுத்த வார்த்தை அந்த மரியாதை போயிடும். எப்போ பாடி எடுப்பீங்க, எப்போ கொண்டு வரீங்க, அப்படிதான் கேட்போம். எப்போ ஐயாவை கல்லறைக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்க மாட்டோம். எப்போ பாடியை கல்லறைக்கு எடுக்கிறாங்க, எப்போ அடக்காராதனை, இப்படிதான் கேட்போம். அப்ப இந்த இடத்துல வசனம் சொல்லுது, எழுந்திருந்தார்கள் அல்ல, எழுந்திருந்தன. அப்பனா இன்னும் அதுக்குள்ள என்ன வரல? உயிர் வரல. கல்லறையெல்லாம் திறந்துருச்சு, ஆனா இன்னும் உயிர் வரல. அடுத்த வசனம் வாசிங்க சொல்றேன். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு 52ல கல்லறைகள் திறந்துருச்சு. வசனம் சொல்லுது கல்லறைகள் திறந்தன அன்னைக்கு, அன்றைய தினம். திருப்பி 52 வாசிங்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. கல்லறை, இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் நடக்குது. இப்போ இயேசு சிலுவையில ஜீவனை விட்ட அந்த நிமிஷத்துல நடக்கிறது. திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான் சரீரங்களும் எழுந்திருந்தது. ஆனால் 53 சொல்லுது, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு. வாசிங்க. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவன் என்னைக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கே வந்துடல. இயேசு மரிச்ச அன்னைக்கு வரல. இயேசு எப்போ உயிர்த்தெழுந்தாரோ அதற்கு பிறகுதான் ஒரு சில கூட்டத்துக்கு உயிர்த்தெழுந்தல் நடந்தது. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். இவங்க எல்லாருமே எங்க இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும். இவர்கள் மேல் பாதாளத்தில் காத்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருந்தாங்க. வந்து மரித்து இவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் எல்லாருமே யாருன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லயே நற்சாட்சி பெற்றவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க, எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்க. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். யார் இந்த இவர்கள் எல்லாரும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஆபிரகாம்ல ஆரம்பித்து 32வது வசனம் சொல்லுது, பின்னும் என்ன சொல்லுவேன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களை குறித்தும் தீர்க்கதரிசிகளை குறித்தும் விவரம் சொல்ல வேண்டும் என்றால் காலம் போதாது அப்படின்னு இருக்கு. எபிரேயர் 11:32 அப்படிதானே இருக்கு. விவரம் சொல்ல வேண்டால் காலம் போதாது அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த பரிசுத்தவான்கள்லாம் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள் என்று வேதம் சொல்லுது. அந்த 39வது வசனம், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள். ஆனால் வசனம் சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இவங்கெல்லாம் எங்க இருந்தாங்களாமா?
என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அந்த 9, 10, 11வது வசனத்துல நீங்கள் வாசிக்கும் போது எபிரேயர் 9, 10, 11 ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான். தொடர்ந்து நீங்க அப்படியே 11, 12, 13 வாசிக்கும் போது அதையெல்லாம் அவர்கள் அடையவில்லை. தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு தங்களை அந்நியர்களும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள் இருக்கு. இவங்க எல்லாம் விசுவாசத்துல நற்சாட்சி பெற்றவங்க. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையல. அதனால எங்க போயிட்டாங்க? மேல் பாதாளத்துக்கு போயிட்டாங்க. அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு, என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள். சங்கீதக்காரன் சொல்றான், நான் போய் பாதாளத்தில் என் படுக்கையை போட்டாலும் அப்படின்னு சொல்லுது. அப்ப இவங்க எல்லாரும் பாதாளத்துக்கு போயிட்டாங்க. அப்படி பாதாளத்துக்கு போன இவர்கள் அங்கிருந்து மீட்கப்பட வேண்டும். மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் 2 காரியம் செய்யப்பட வேண்டி இருக்கிறது. இப்ப பாருங்க, உங்களுக்கு எனக்கும் மீட்கப்பட வேணும் அப்படின்னா 2 காரியம். ஒன்று, நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்முடைய பாவம் என்ன படணும்? மன்னிக்கப்படணும். மன்னிக்கப்பட்டா மட்டும் போதாது, நாம் மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்தவர்களாய் மாறணும். இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவராக ப்ரூஃப் பண்ணிட்டார். எப்படி ப்ரூஃப் பண்ணிட்டாரு? முதல்ல ஒரு தடவை ப்ரூஃப் பண்றாரு. முதல் 30 வயசுல நாசரேத்துல. எபிரேயர் 4:15 வாசிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாது, பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல். எப்படி எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டாரு? முதல் 30 வருஷம் அவர் நாசரேத்துல குடியிருக்கிறார். நாசரேத்துல குடியிருந்து வேதம் சொல்லுகிறது, நாசரேத்திலிருந்து நன்மை தோன்றுமோ அப்படி ஒரு இடத்துல இருந்து நவத்தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்பட்டு அங்கே யோர்தான் கிட்ட வந்து ஞானஸ்நானம் எடுத்து வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு முதல் ரவுண்டில் சாத்தானை ஜெயிக்கிறார். சாத்தான் அவரை விட்டு விலகி போனான் சில காலம். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சு கடைசியா பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம், சிலுவையில. அப்போ இயேசு கிறிஸ்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சு எல்லாத்தையும் வந்துட்டார். இப்ப நாம அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு வந்துட்டோம். இப்ப நம்மளுடைய முடிவு எதுல இருக்குதுன்னா, நாம் மரணத்தை ஜெயித்து அவரோடு கூட கடைசியில உயிர்ப்பிக்கப்படுவோம்னு இருக்கு. அவருடைய வருகையில நாம் எல்லோரும் என்ன செய்யப்படுவோம்? உயிர்ப்பிக்கப்படுவோம். இதான் நமக்கு கடைசியா 2 ப்ராசஸ் இருக்கு. அதுல ஒன்று மரணத்தை ஜெயித்தல், ஒன்று ரத்தத்தாலே பாவம் மன்னிக்கப்படணும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அப்படித்தான். ஆனா என்ன நடந்துச்சு? அவங்களுக்கு அந்த ரத்தம், நமக்கு வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஆனா அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்ல. அப்ப அதனால அவங்களுக்கு என்ன நடந்துச்சா? வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை. இந்த தண்ணீர் இல்லாத குழினா என்ன? தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை. இந்த தண்ணீர் இல்லாத குழினா என்ன? வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன், அந்த ஆபிரகாம், ஐஸ்வர்யவான், லாசரு சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த லாசரை கொண்டு போய் ஆபிரகாம் மடியில விட்டாங்கல்ல. அப்போ அந்த ஐஸ்வர்யவான் சொல்ற வார்த்தை அது. வாசிங்க 24. தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலில் நுனியை தண்ணீரினால் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இதான் தண்ணீர் இல்லாத குழி. அதான் அவர் சொல்றாரு, தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை. அது தண்ணீர் இல்லாத குழி. அங்க 2 பேர் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒன்னு தேவனுக்கு உரியவர்கள், இன்னொன்னு தேவனுக்கு உரியவர்கள் அல்லாதவர்கள். அதான் மேல் பாதாளம், தாழ்ந்த பாதாளம். இப்ப அந்த மேல் பாதாளத்தில் இருக்கக்கூடிய தேவனுடையவர்களை, உன்னுடையவர்களை, சகரியா 9:11 வசனம் சொல்லுது, தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை. வாசிங்க. நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். அவருடைய உடன்படிக்கையின் ரத்தம் இல்ல, இப்ப நமக்கு சிந்தப்பட்டது. அவர் சொல்றாரு, ரத்தத்தை எடுத்து கொடுத்து, அவர் சொல்றாரு, திராட்சை ரசத்தை எடுத்து கொடுத்து, இதை வாங்கி பருகுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது, இது புதிய உடன்படிக்கையாய் இருக்குதுன்னு சொல்றாரு. அந்தபடி அவரு பாத்திரத்தை எடுத்து, என் ரத்தத்திலான புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அவர்களை பத்தி சொல்லும் போது உன் உடன்படிக்கையின் ரத்தம் அது எது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 17:10-11. எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும்
நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்கு பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கும். இதுதான் உன் ரத்தம். இப்ப அவங்க ரத்தத்தால பாதுகாக்கப்பட்டாங்க, பாதாளத்துல இருந்தாங்க. அந்த ரத்தத்தினால அவங்க மேல் பாதாளத்துல இருந்தாங்க. மரண இருளின் பள்ளத்தாக்குல அவங்க தாழ்ந்த பாதாளத்துக்கு போல. சங்கீதக்காரன் சொல்றான், தேவரீரின் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் அப்படின்னு சொல்றார். சோ இவங்க எல்லாரும் அந்த ரத்தம் அவங்களுக்கு மேல் பாதாளத்திற்கு. அப்படி உண்மையும் உத்தமமா இருந்து விசுவாசத்துல நற்சாட்சி பெற்றவங்க எல்லாரும் அந்த தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பி மேல் பாதாளத்துல இருந்தாங்க. இப்ப இவர்களை மீட்கும்படிக்கு, அதான் இந்த வசனம் சொல்லுது, அவர்களை மீட்கும்படிக்கு தான் இயேசு வந்தார். அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் இருக்கு இல்லையா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு 27:53 அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு. அப்ப உயிர்த்தெழுந்த முதற் பலனானவர் கிறிஸ்து. இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் இருக்குது. அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட முதலாவது பேட்ச் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த 27:53 பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அவர்கள் பிரவேசித்து, அங்க வசனம் சொல்லுது, அந்த பரிசுத்தவான்கள் புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் பேட்ச். வசனம் தெளிவா சொல்லுது. அப்போ இன்னைக்கு கர்த்தர் முதலாவது உயிர்த்தெழுதல், அவர் உயிர்த்தெழுந்தாரு. முதலாவது உயிர்த்தெழில் பங்கடைஞ்சவர்கள் எப்படி இருந்தாங்களாம்? அவர்கள் உடன்படிக்கையின் ரத்தத்துல அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்தார்கள். அது எப்படிங்க அவங்க உடன்படிக்கை ரத்தத்தில் அவங்க உண்மை உள்ள இருந்தாங்க? அந்த பணக்கார வாலிபன் வந்து சொல்றான் இயேசு கிட்ட, நான் வந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். அப்ப இயேசு சொல்றாரு, பிரமாணங்களை கைக்கொள். அவன் சொல்றான், சிறு வயது முதல் கொண்டு நான் என்ன செய்யறேன்? பிரமாணங்களை கை கொள்ளுகிறேன். வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்து. பவுல் சொல்றாரு, நியாய பிரமாணத்தின்படி நீங்கள் என்ன செய்ய முடியாது? குற்றம் சாட்டவே முடியாது. அவர்கள் பிரமாணத்திற்கு அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆனால் அது அவர்கள் ரத்தம், உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே. அவர்கள் உடன்படிக்கையின் ரத்தத்துக்கு அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அவன் தீர்க்கதரிசி, அவன் எல்லா நீதிக்கு தகப்பனாக இருக்கிறான், அவனிடத்தில் நான் மறைப்பேனோ? யாக்கோபை பார்த்து சொல்றார், யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. அடுத்து தானியேலை பார்த்து சொல்றாரு, என் பிரியமான புருஷன் ஆகிய தானியேலை 2 அதிகாரத்துல 3 தடவை அவனை சொல்வார், என் பிரியமானவனேன். எவ்வளவு ஒரு நற்சாட்சி பாருங்க. இவ்வளவு நற்சாட்சி பெற்றவங்க யார் ரத்தத்துல மீட்கப்பட்டாங்க? அவங்க ரத்தத்துல மீட்கப்பட்டாங்க. விருத்த சேதனம். அவங்க ரத்தத்துல மீட்கப்பட்டவங்களே இவ்வளவு உண்மை உள்ளவர்களாய் இருந்திருப்பார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்ட நீங்களும் நானும் எவ்வளவு நற்சாட்சி பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். இன்னைக்கு அந்த நற்சாட்சி நம்ம கிட்ட இருக்குதா? அதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அவர் வரும்போது வருகையிலே உயிர்த்தெழுவீர்கள். சும்மா உயிர்த்தெழுதல் இயேசு வரமா சும்மா கூட்டிட்டு போவார் நினைச்சிடாதீங்க. அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் சக்சஸ். அற்புதமா அவங்க கல்லறைகள் திறந்தன. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர்களும் உயிர்த்தெழுந்தார்கள், பரிசுத்த நகரத்தில் காணப்பட்டார்கள். வசனம் சொன்னபடி தெளிவா இருக்கு. அப்படின்னா நீங்களும் நானும் உயிர்த்தெழுதலில் பங்கடைய வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம நற்சாட்சி பெற்றவங்களா இருக்கணும். அவங்க ரத்தத்துல மீட்கப்பட்டவங்களே அப்படி இருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, ஒருவனும் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ண கூடாது. ஏன்னா இப்ப அவர் ரத்தத்தால் நம்ம கையில இருக்குது. இதை கையில வச்சிருக்கிறவங்க என்ன சொல்றாங்களாமா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் சொல்லுது, 19, 20 வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது, இந்த அப்பம் என் கையில் இருக்கக்கூடியது என்ன சொல்லுது? மாம்சம் என்கிற திரைச்சீலையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டாக்கினார். அப்ப இந்த அப்பம் எனக்கு எது சொல்லுது? இந்த கையில வச்சிருக்கிறது இந்த மாம்சம், கிறிஸ்துவின் மாம்சம் என்னை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது. இரண்டாவது இந்த ரத்தம் எதை சொல்லுது? அந்த 10, 20 வாசிங்க. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அப்ப இந்த அப்பமும் ரசமும் எனக்கு என்ன சொல்லுது? அந்த உயிர்த்தெழுதல்ல நான் பங்கடைந்து, நான் என் வரிசையில வரும்போது உயிர்த்தெழுந்து மகா பரிசுத்த நகரத்தில் பரலோகத்தில் தைரியமாய் நுழைவேன். அந்த பரிசுத்தவான்களுக்கு அவங்க ரத்தத்துல மீட்கப்பட்டவங்களே அப்படி இருப்பாங்கன்னா, கிறிஸ்துவின் ரத்தத்தை கையில வச்சிருக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அந்த பரிசுத்தவான்கள்லாம் ப்ரிப்பேர் ஆகி போயிட்டான், ஒரு பேட்ச் முன்னாடி போயிடுச்சே. அவனை நம்மளை விட குவாலிஃபிகேஷன் கம்மி, அவன் ரத்தம். இப்ப நம்ம கிட்ட அதை விட மேலான ரத்தம் இருக்கு. அப்ப நம்ம இன்னும் எவ்வளவு கன்ஃபர்மேஷன்ல இருக்கணும் இல்லையா?
அப்ப அந்த கன்ஃபர்மேஷன் இருக்குதா? மீட்கப்படுவோம் என்கிறதான இருக்கா? இப்ப 2வது பேட்ச் நீங்களும் நானும். நம்மை குறித்த வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவருடனே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. அப்ப ரெண்டு process இருக்குது இதுல. ஒன்று, மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்ப கிறிஸ்துவுக்குள் மரித்தல் 2வது, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு மறுரூபமாக்கப்பட போகிறோம். 2 காரியம் நடக்க போகுது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்போ இந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாக இருக்கிறவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? வருகையில உயிர்த்தெழுதல்ல பங்கடைய முடியும். வசனம் தெளிவா சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். கிறிஸ்தவர்களாக மரித்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறீங்களா, கிறிஸ்தவர்களா மரிக்கிறீங்களான்றத பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மரிக்கிறார்கள். எல்லாருக்கும் என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது? ஒரு சர்ச்சில் இருக்கிறோம், கடைசியா பாஸ்டர் அடக்காராதனை நடத்திட்டாருன்னா கன்ஃபார்மா பரலோகத்துல இடம் கொடுத்துருவாங்க. ஏன்னா பாஸ்டர் ஜெபம் பண்ண போறாரு, உங்களுடைய அடியானை உங்களுடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி. கனவுல கூட நினைக்காதீங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணாருன்னா கல்லறையில இடம் கொடுப்போம். ஏன்னா கல்லறைக்கு போறதுக்கு சர்ச்சில் இருந்து என்ன கொடுக்கணும்? ஒரு லெட்டர் கொடுக்கணும். மெடிக்கல் சர்டிபிகேட்டோட சர்ச்சில் இருந்து ஒரு லெட்டர் கொடுக்கணும். அதை கொடுத்தா கல்லறையில இடம் கொடுப்பாங்க, பரலோகத்துல இடம் கொடுப்பாங்கன்னு இல்லை. இந்த சர்டிபிகேட்டு, இங்க கொடுக்கக்கூடியதான டினாமினேஷன் சர்டிபிகேட்லாம் பரலோகத்துக்கு செல்லுபடி ஆகாது, எடுத்துக்கிட்டு போகவும் முடியாது. அங்கே நீங்கள் பார்க்க போற மிக முக்கியமான விஷயம், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தீர்களா? மரிக்கிற நேரம் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய ஜீவன் அவருக்குள்ள போயிருக்குதா? அது போகணும்னா என்ன செய்யணும்? பவுல் சொல்றாரு, எனது ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது, இனி நான் அல்ல அவரே என்னில் இருக்கிறார். அப்ப நான் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாதான் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்க முடியும். கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தா கிறிஸ்துவுக்கு வெளியே தான் மரிக்க முடியும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய ஜீவியம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்குதா? அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள் எழும்ப முடியும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்படின்னா அந்த உயிர்த்தெழுதல்ல பங்கடைவதனுடைய முதலாவது ப்ராசஸ், நான் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை வாழணும். கிறிஸ்துவுக்குள்ளான இருக்கிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு போய் பாருங்க. பவுல் சொல்றாரு, என்னை பின்பற்றுங்கள், நான் மாதிரியாய் இருக்கிறேன், உங்களை மாதிரியாய் வைத்து போகிறேன். அப்போ கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் எப்படி இருப்பான்? வேதம் தெரியுது, நிறைய இருக்கு. அது 1-2 ப்ராசஸ் இல்ல, அது நிறைய, அது பெரிய ப்ராசஸ். இன்னைக்கு நாம கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறோம், கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். அடுத்தவங்களுக்கு நம்ம கிறிஸ்தவங்கன்னு காட்டுறதுக்கு என்ன பண்றோம்? சிலுவையை வச்சுட்டா கிறிஸ்தவங்க, அப்புறம் வீட்டில் வசனத்தை ஒட்டிட்டா கிறிஸ்தவங்க, கார்ல பின்னாடி வசனம் எழுதி போட்டா கிறிஸ்தவங்க. நம்ம கிறிஸ்தவங்கன்னு ஈஸியா காட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓ, இதெல்லாம் கிறிஸ்தவங்களா காட்டுறது பெரிய விஷயமே இல்லையே, அதை யார் வேணாலும் காட்டலாமே. ஏன் நம்ம அல்லாதவர்கள் கூட காட்டிடலாம் கிறிஸ்தவர்களா. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறீங்களான்றதை காட்டுறதுதான் கஷ்டம். கிறிஸ்துவுக்குள்ளா இருந்து நீங்க காட்டினீங்கன்னா அது சிலுவையினாலேயோ வசனத்தினாலேயோ காட்ட முடியாது, உங்க ஜீவியத்தினால மட்டும்தான் அதை காட்ட முடியும். நீங்கள் தான் நிருபங்களாக இருக்கிறீர்கள். உங்களை பார்க்கும் போதே கிறிஸ்து வெளியே படணும். ரோமர் 8:29 சொல்லுது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும்படிக்கு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி குறித்திருக்கிறார். அப்பனா என்ன பார்த்தா கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படணும். கிறிஸ்துவை போல நம்ம போட்டோல பாக்குற மாதிரி தாடியும், அப்படியே இந்த டிராமாலாம் போடுவாங்க சினிமாலலாம், இயேசு கிறிஸ்துவ ஒரு பெரிய தாடி நீல முடி வச்சு அப்படியே ஒரு சாந்த முகமா அப்படி வச்ச உடனே அவர் இயேசுவா? இயேசு மாதிரி வேஷம் போட்டவர் அவர் இயேசு இல்ல. இயேசு மாதிரி வேஷம் போட்டவர். நீங்க என்னதான் கொண்டு போய் ஒரிஜினலை வச்சு ஜெராக்ஸ் எடுத்தாலும் அது ஜெராக்ஸ் தான், அது ஜெராக்ஸ் தான். ஆனா அதே ஜெராக்ஸை ஒரிஜினல் ஆக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது தெரியுமா? அதே ஜெராக்ஸை ஒரிஜினல் ஆக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணலாம் தெரியுமா? அந்த ஜெராக்ஸ்ல, அந்த போட்டோ காப்பியில ஒரு கெசடட் ஆபீசர் மட்டும் கையெழுத்து போட்டார்னு வச்சுக்கோங்க, அதை ஒரிஜினலாக பாவிப்பார்கள். அதுல கெசடட் ஆபீசர் ஒருத்தர் கையெழுத்து போட்டார்னா பச்சை இங்க்ல அந்த அந்த போட்டோ காப்பி என்னவா மாறிடும்? ஒரிஜினலை போல பாவிக்கப்படும்.
அப்போ உங்க மேலே என்ன மேலையும் பரிசுத்த ஆவி என்கிற முத்திரை போடப்பட்டு விட்டால் நீங்களும் நானும் அந்த ஒரிஜினலுக்கு ஈக்குவலாய் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுறோமா? கிறிஸ்தவனா காட்டுறதுக்கு எத்தனை போராட்டம், நீங்க கிறிஸ்தவங்களா காட்டுறதுக்கு எத்தனை போராட்டம். நாங்க கிறிஸ்தவர்கள், நான் கிறிஸ்தவன், என்ன பார்த்து இப்படி சொல்றேன், நாளா கிறிஸ்தவன். நீங்க சொல்லவே வேண்டாம், நீங்கள் சொல்லவே வேண்டாம். உங்களை பார்த்தாலே சொல்லணும், நீயும் அந்த கலிலேயன் கூட இருந்தவன் தானே, உன் பேச்சு காட்டுகிறது. பேதுருவை பார்த்து சொல்றாங்க, நீயும் அந்த கலிலேயன் கூட இருந்தவன் தானே. எப்படிங்க சொல்றீங்க, பார்க்கறதுக்கு அப்படியே இருக்குனா? இல்ல, நீ வாயை திறந்தா இயேசு பேசுற மாதிரியே இருக்குது. உன் நடக்க இயேசுவின் நடக்கை மாதிரி இருக்கு, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை இயேசுவின் ஆவிக்குரிய வாழ்க்கை மாதிரி இருக்கு. பைபிள் எப்படி சொல்லுச்சோ அப்படி ஒரு வாழ்க்கை. வாழ்ற வாழ்க்கை எல்லாம் உள்ள இருள், வாழ்ற வாழ்க்கை கபடம், வாழ்ற வாழ்க்கை பாவம். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டா கிறிஸ்தவங்களா காட்டிக்கலாம், பரிசுத்தவங்களா காட்டிக்கலாம், ஆவிக்குரியவர்களா காட்டிக்கொள்ளலாம். உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இல்ல, நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் சாட்சி கொடுப்பார். அந்த சாட்சி மெய்யான சாட்சியாக இருக்கிறது. கவனிச்சு கொள்ளுங்க. இதெல்லாம் வச்சு ஊரை ஏமாத்திடலாம், பரலோகத்தை ஏமாற்ற முடியாது. உலகத்தை ஏமாத்தலாம், பரலோகத்தை ஏமாற்ற முடியாது. பரலோகத்துக்கு பயந்து தான் நான் வாழணும். பாவம் செய்யல, இங்க யாரும் விழாதவங்க இல்லை. நான் திருப்பி எப்பவும் சொல்லுவேன், இங்கே இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் குமாரன் சாயலுக்கு ஒப்பாய் மாறிக்கிட்டே இருக்கிறோம். நமக்குள்ள வீழ்ச்சி வருது, தடுமாற்றம் வருது, எல்லாம் வருது. வர்ற பயம் வரணும். ஐயோ, இன்னும் மாறணும், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக போகணும். 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பரிசுத்த ஆவியானவர் யோவான் மேல இறங்கினார்னு இருக்கு. 120 பேர் மேல இறங்கினார், அதுல ஒன்னு யோவான். ஆனா 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் போது, நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன்னு இருக்கு. இப்ப என்னங்க டிஃபரன்ஸ் இருக்குது? 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல ஆவியானவர் எனக்குள்ள வந்தார். 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல நான் ஆவிக்குள்ளே போனேன். இந்த டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு சொல்றேன். நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது ஒரு நாள் இருக்கு, நான் கிறிஸ்துவை போல மாறி அவருக்குள்ளாக போவது ஒரு நாள் இருக்கிறது. அந்த சாயலுக்கு ஒப்பாய் மாறணும். இதான் உயிர்த்தெழுதலுடைய முதலாவது பார்ட். 2வது அந்த 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வாசிச்சோம் இல்லையா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும். இப்ப நாம என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவன் உயிரோடு எழுந்திருச்சிட்டான், அதே ப்ராசஸ்ல இன்னொன்னு இருக்கு, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும். இப்ப உயிரோடு இருக்கிற நாம என்ன ஆகணும்? வாசிங்க, வசனம் சொல்லுது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அப்ப வருகையில 2வது நடக்கிற விஷயம் என்னது? மறுரூபமாகுதல். 1 கொரிந்தியர் 15:51 நீங்கள் வாசிக்கும் பொழுது, இதோ நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைகிறதில்லை, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த ப்ராசஸ் தான் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 இருக்கு. அங்க கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைகிறதில்லை. நமக்கு மரணம் வராது, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு மரணம் வராது. அந்த வருகையின் நாளில் கடைசி காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்துல, ஒரு இமை பொழுதுல நாம் மறுரூபமாவோம். அப்ப மறுரூபமாவதுக்கு என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சவனா இருந்தா உயிரோட ஏஞ்சிடலாம், அது பிரச்சனை இல்லை. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், வசனம் சொல்லுது, அது ஓகே. ஆனால் மறுரூபமாகிறதுக்கு என்ன செய்யணும்னா, ரோமர் 12:2 சொல்லுது, உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்னவாகுங்கள்? மறுரூபமாங்கள். மனம் புதிதாகனா என்ன செய்யணுமா? பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடையதான 3 காரியம் அங்க இருக்கு. தேவனுடையதான நன்மை. தேவனுடைய நன்மைனா என்ன? 2 விதமான நன்மை இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, 2 விதமான நன்மை இருக்கிறது. ஒன்று, ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும், பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும், தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்கப்பட்ட. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இங்க ஒரு நன்மை இருக்குது பாருங்களேன். இப்போ ஆதாம் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூரணமா கர்த்தர் அவரை செஞ்சிருக்கிறார். இப்ப ஏன்னா ஆதியாகமம் 1 கடைசி வசனம் சொல்லுது,
கர்த்தர் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அப்படிதானே இருந்தது? அது மிகவும் அதுல ஆதாமும் சேர்த்து தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது நன்றாய் இருந்தது. அந்த நன்றாய் இருந்ததுன்றதுல யாரும் இருக்கிறா? ஆதாமும் இருக்கிறார். சோ எல்லாம் பெர்ஃபெக்ட் கிரியேஷன். இப்ப இவருக்கு நன்மை தீமைனா என்ன? இப்ப இவர்கிட்ட அப்படி ஒரு விஷயமே இல்லை. இவர் பெர்ஃபெக்ட். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம்னா என்ன? இப்ப பாம்பு சாப்பிட சொல்லுது. பாம்பு சாப்பிட சொல்லும் போது என்ன வார்த்தை சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல அந்த பாம்பு சொல்ற வார்த்தை, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, 4வது வசனம், நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். இவன் சொல்ற நன்மை தீமை என்ன? இவன் சொல்ற நன்மை தீமை என்ன? தேவன் சொல்ற நன்மை வேற. தேவன் எல்லாவற்றையும் பார்த்தார், நல்லதென்று கண்டார், பெர்ஃபெக்ட். இவன் சொல்றான், இல்ல இன்னொரு நன்மை தீமை இருக்குது, அந்த நன்மை தீமையை நீ தெரிஞ்சுக்கோ, இதை சாப்பிட்டா அந்த நன்மை தீமை உனக்கு தெரியும், எது நன்மை எது தீமைன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். இப்போ இதை கேட்ட உடனே இவங்க கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, அது என்ன நன்மை தீமை? இப்போ இந்த பழத்தை இவங்க சாப்பிட்டாங்க, இவங்களுக்குள்ள நிர்வாணம்னு ஒன்று வந்துருச்சு. இப்போ அவங்களுக்கு எது நிர்வாணம் எது நிர்வாணம் இல்லை அப்படின்னு தெரியுது. இதெல்லாம் இப்போ உலக பிரகாரமான நன்மை தீமை. உலக பிரகாரமான நன்மை தீமை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உலக பிரகாரமான நன்மை தீமை தெரியுமா தெரியாதா? தெரியும். உங்க பிள்ளைகளுக்கு எது நன்மை செய்யணும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பொல்லாதலாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை செய்யும் போது தெரியுமா தெரியாதா? தெரியும். உங்க வாழ்க்கைக்கு எது நன்மைன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனால் அது தேவனுடைய பார்வையில் நன்மையான உங்களுக்கு தெரியுமா? நான் கேட்கறது புரியுதா? புரியலையா? திருப்பி சொல்றேன். இப்போ உங்க பிள்ளைகளுக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உங்க பிள்ளைகளுக்கு 10th முடிச்ச உடனே ஒரு குரூப் எடுக்கிறீங்க. அந்த குரூப் எடுக்கும்போது இப்போ என்ன பண்றீங்கன்னு கேட்டா, எல்லாரும் சொல்றாங்க, எங்க ஐடி எடுங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் எடுங்க, ஃபர்ஸ்ட் குரூப் எடுங்க, மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஏதாவது எடுங்க, இல்ல டாக்டர் ஆகலாம், இல்ல இன்ஜினியர் ஆகலாம், அப்படி இப்படி போயிடலாம், நாளைக்கு பின்னைக்கு நல்ல சம்பாத்தியம், வாழ்க்கை செட்டில். நன்மையா தீமையா? இது நன்மை. எல்லாரும் நன்மை தானே சொல்றாங்க. இந்த காலேஜில் போடுங்க, இந்த காலேஜ் தான் நம்பர் 1, அதுல படிச்சவெல்லாம் ஆஹா ஓஹோ சொல்றாங்க தானே, நன்மை தானே. யாராவது தீமைக்கு அப்படி சொல்லுவாங்களா? செய்ய மாட்டாங்க. குட். சரி, அந்த கோர்ஸ் உங்களுக்கு நல்லதுங்கிறது இவ்வளோ பேருக்கு தெரியுது, கர்த்தர் உங்ககிட்ட சொன்னாரா அது நல்லதுன்னு? உங்க பிள்ளையோட எதிர்காலத்துக்கு எந்த கோர்ஸ் தேவைன்னு கர்த்தருக்கு தெரியும். அதுதான் கர்த்தருடைய நன்மை. நான் சொல்ற டிஃபரன்ஸ் புரியுதா? நாம இன்னைக்கு உள்ள காரியத்தை உலகத்தை வச்சு டிசைட் பண்ணுவோம். நீங்க ஒரு கோர்ஸ் எடுத்துருவீங்க, உங்க பிள்ளை படிச்சு முடிக்கும் போது அந்த கோர்ஸுக்கு வேல்யூ போயிடும். படிச்சு முடிக்கும் போது அந்த கோர்ஸுக்கு வேல்யூ போயிடும். இப்ப நீங்க படிச்சு முடிச்சுட்டு வருவீங்க, வந்து பார்த்தா அதுக்கு என்ன இருக்காது? ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காது. கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அப்ப சொல்லுவாங்க, எல்லாரும் சொன்னாங்க இதான் நல்லதுன்னு. நல்லதுதான், ஆனாலும் இப்ப அதுக்கு வேல்யூ இல்ல. அந்த காலத்துல சொல்லுவாங்க, நான்லாம் BA ஹிஸ்டரி அப்படிம்பாங்க. இப்ப BA ஹிஸ்டரினா என்ன, மார்க் கம்மியான்னு கேட்கறான். +2ல பையன் என்ன படிக்கிறாரு? BA மார்க் கம்மியோ அப்படிங்கிறான். ஏன்னா BAனால கம்மியா இருக்கிறவன் தான் எடுக்கின்ற முடிவுக்கு இவன்ட்டான். ஆனா ஒரு காலத்துல BA இங்கிலீஷும் BA ஹிஸ்டரி தான் ஃபர்ஸ்ட். உலக பிரகாரமாக ஒரு நன்மை இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் ஒரு நன்மை இருக்கு, அத உலகம் சொல்லி கொடுக்காது, கர்த்தர் மட்டும்தான் சொல்லுவார். அது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நன்மை என்னென்று உங்களுக்கு தெரியணும். இப்போ சாலமோன் போய் ஆண்டவர்ட்ட ஒன்று கேட்டான். என்ன கேட்டான்? நீங்க உடனே எல்லாரும் ஒன்று சொல்லுவீங்க. சாலமோன் என்ன கேட்டான் சொல்லுங்க? ஞானம் கேட்டான், அப்படிதானே? வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், உமது ஜனத்தை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும், அதை வகையறுக்கிறதுக்கு நல்ல கவனிங்க, நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். எனக்கு எந்த ஞானம் வேணும் தெரியுமா? இந்த பூமிக்குரிய நன்மை தீமை என்ன என்று வகையறுக்கிறது இல்ல, உம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்க்கிறதுக்கு உங்ககிட்ட ஒரு நன்மை தீமை இருக்குது, அதை எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறான். உலக பிரகாரமாக ஜனங்களை எண்ணுவது, ஒரு நாட்டினுடைய ஜனங்களை எண்ணுவது நன்மையா தீமையா? உலக பிரகாரமா சென்சஸ் எடுக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லது. எடுத்தா தானே தெரியும்.
எடுத்தாதான் அந்த நாட்டில் எவ்வளவு ஏழைகள் இருக்கிறாங்க, எவ்வளவு பணக்காரங்க இருக்கிறாங்க, படிச்சவங்க இருக்காங்க, படிக்காதவங்க இருக்காங்க, எல்லாம் தெரியும்ல. உலக பிரகாரமா சென்சஸ் எடுக்கிறது நல்லது. தாவீது சென்சஸ் எடுக்கிறது நல்லதா கெட்டதா? கெட்டது. கர்த்தர் எடுத்த உடனே வாதையை கொண்டாண்டாரு. ஏன் தாவீது எடுக்க கூடாது? ஆபிரகாம் கிட்ட வாக்கு பண்ணி இருக்கிறாரு, உன் சந்ததியை எண்ண முடியாதுன்னு சொன்னார். ஆபிரகாம் கிட்ட சொல்லிட்டாரு, உன் சந்ததியை எண்ண கூடுமானால் என்ன, அது வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும். இப்போ வசனம் சொல்லுது, ஜனங்களை எண்ணும்படி சாத்தான் ஏவினான். தாவீதை என்ன பண்ணானா? சாத்தான் ஏவினான் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, அங்க சொன்ன விஷயத்துக்கு அகைன்ஸ்டா இது போகுது. உலக பிரகாரமாக ஜனங்களை எண்ணுவது நல்லது, ஆனால் தேவ ஜனங்களை எண்ணுவது தீமை. அது கர்த்தருக்கு அகைன்ஸ்ட். இப்ப புரியுதா? உலக பிரகாரமாக நன்மை தீமை வேறு, தேவனுடைய பார்வையில் நன்மை தீமை வேறு. அந்த நன்மை தீமையை எனக்கு சொல்லித்தாங்கன்னு அவன் கேட்கிறான். அவன் அந்த ஞானத்தை கொடுங்க. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. இப்ப திருப்பி வாசிங்க, ரோமர் 12:2 வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மைனா என்ன அதை தேடணும். உலக பிரகாரமான நன்மை தீமைக்கு தான் நீங்க தேவசித்தம் தேவசித்தம் தேவசித்தம்ங்கிறீங்க. ஆண்டவரே, நான் இந்த வேலைக்கு போலாமா, உங்க சித்தத்தை சொல்லுங்க. அது உலக பிரகாரமான நன்மை தீமை. ஆண்டவரே, இந்த பையனை கல்யாணம் பண்ணலாமா பண்ண வேணாமா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா பண்ண வேணாமா, நீங்க இதுக்கே தான் தேவன்கிட்ட போறீங்க. தேவனுடைய நன்மைன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம நன்மை என்ன? படிச்ச பையனுக்கு படிச்ச பொண்ணை கல்யாணம் பண்றது நன்மை. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். படிச்ச பையனுக்கு படிச்ச பொண்ணை கல்யாணம் பண்றது தான் நன்மை. கர்த்தருடைய பார்வை என்ன? ஆவிக்குரிய பையனுக்கு ஆவிக்குரிய பொண்ணை கல்யாணம் பண்றது தான் நன்மை. இப்ப படிச்ச பொண்ணை படிச்ச பையனுக்கு பண்ண உடனே அந்த பொண்ணு நல்லா சம்பாதிக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 1 லட்சம் ரூபாய் சம்பளம், அவருக்கும் 1 லட்சம் ரூபாய் சம்பளம், 2 லட்சம் ரூபாய் சம்பளம். அப்படியே ஓல்டு வாஷர்மேன் பட்டம் பக்கத்துல ஒரு இடத்த வாங்கி கட்டி 10 வருஷத்துல செட்டில் ஆகி பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு பார்த்தா 3வது மாசம் டிவோர்ஸ்ல வந்து நிக்குது. ஏன்? பொண்ணுக்கு சம்பளம் மட்டும் ஜாஸ்தி இல்ல, வாயும் ஜாஸ்தி. பையனுக்கு சம்பளம் மட்டும் ஜாஸ்தி இல்ல, கையும் ஜாஸ்தி. அப்போ இங்க என்ன முக்கியமா படுது? தேவனுடைய நன்மை என்ன, அதான் முக்கியம். வெளிநாட்டுல வேலை கர்த்தர் கொடுத்தாரு, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவுப்பா சம்பளம்? 1 லட்சம் ரூபா. ஓ பரவாயில்லையே, ஓட்டி கீட்டி எல்லாம் சேர்த்தா 1.10 வருது. அங்க போனா 140 டிகிரி வெயில். கேட்டியா ஆண்டவரே, எது நன்மை? தேவனுடைய நன்மை என்ன என்பதை பார்க்க வேண்டும். அதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பொருந்தும். 2வது அந்த வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய நன்மையையும். பிரியம்னா என்ன? அது அடுத்த முக்கியம். தேவனுடைய பிரியம்னு ஒண்ணு இருக்குது. உங்களுக்கு பிரியமானதெல்லாம் தேவனுக்கு பிரியமானது அல்ல. பல நேரத்துல தேவனுக்கு பிரியமானது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. தேவன் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அது என்ன செய்யாது? பிடிக்காது. ஏன்னா தேவனுக்கு பிரியமானது ஸ்பிரிச்சுவலா இருக்கும், நமக்கு பிரியமானது கண்ணா இருக்கும், கண்களின் இச்சையா இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிச்சீங்கல்ல, திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும், பார்வைக்கு அழகு. அடுத்து புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும். இதுவும் எப்படி இருக்குது? பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமா இருக்குது. சரி, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருக்குல்ல, அதாவது இவங்களெல்லாம் சாவடிச்சு புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய், அது எப்படி இருந்துச்சு பாருங்க. அதையும் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். இதுவும் எப்படி இருக்குது? பார்வைக்கு இன்பம். அது அழகு. அழகு வேற, இன்பம் வேற. புரியுதா? அழகு வேற, இன்பம் வேற. பார்வைக்கு அழகு, இது பார்வைக்கு இன்பம். சரி, இந்த 2 விருட்சம் இப்படி இருக்குதே, ஜீவ விருட்சம் எப்படி இருக்குது? நம்ம 2:9 வாசிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். 3 விதமான விருட்சம் மரம் இருக்கு. அதுல 2 மரம், ஒன்னு பார்க்கறதுக்கு அழகு, ஒன்னு பார்க்கறதுக்கு இன்பம். ஆனா ஜீவ விருட்சம் எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? நாங்க இல்லவே இல்லை பாருங்க. ஆனா அதுலதான் நித்திய ஜீவன் இருக்குது, இதுல மரணம் இருக்கு. பார்வைக்கு இன்பம். பார்வைக்கு இன்பத்துல என்ன இருக்கு? இப்ப எது கர்த்தருக்கு பிரியம்? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிடாத என்னாரு, ஜீவ விருட்சத்தை சாப்பிடுன்னு சொன்னார். இப்ப நம்ம பார்வை எது மேல போல? ஜீவ விருட்சத்தின் மேல போல. பார்க்கறதுக்கு எது இன்பமோ அது மேலதான் போகுது. கர்த்தருக்கு சித்தமானதை எப்பவுமே நம்ம பார்வை பார்க்காது. கர்த்தருடைய திட்டம் சோதோமா கானானா? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சோதோமா கானானா? கானான் தானே.
ஆனா ஏன் லோத்து சோதமுக்கு போனாரு? அது பார்வைக்கு எப்படி இருந்துச்சு? பார்வைக்கு ஏதேன் தோட்டத்தை மாதிரி இருந்துச்சான். தேவனுடைய தோட்டத்தை போலவும் நீர்வளம் மிக்கதாயும், அதுவும் அடுத்து ஒரு வசனம் இருக்கு, எகிப்தை போலவும் செமையா இருக்கு பார்க்கிறதுக்கு. உள்ள போனா என்ன இருக்கு? மரணம், அழிவு, சோதம். பார்வைக்கு இன்பமான விருட்சம், உள்ள சாப்பிட்டா மரணம், சாகவே சாவாய். இன்னைக்கு அப்படித்தான் பார்க்கறான், எப்பவுமே அப்படித்தான். கர்த்தருக்கு பிரியமானது உன் கண்களுக்கு இச்சையா இருக்காது, உன் ஆத்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஜீவ விருட்சம் எப்படி இருந்துச்சா? உங்க ஆத்மாவுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது, நித்திய ஜீவன். வசனம் சொல்லுது, ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு விடாதபடி அது உள்ள நித்திய ஜீவன் இருக்குது. இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யறோமா? கடைசியா அதே வசனத்தை வாசிங்க, 12:2 ரோமர். நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று. பரிபூரணமான சித்தம்னா என்ன? பரிபூரணமான சித்தம் தேவனுடையதுல 2 உண்டு. ஒன்னு தேவனுடைய அனுமதி, இன்னொன்று தேவனுடைய சித்தம். காட்ஸ் பெர்மிஷன், காட்ஸ் வில் அப்படின்னு இருக்கு. காட்ஸ் பர்மிஷன்னா என்ன? நாம வருந்தி கேட்டோம்னா கர்த்தர் கொடுத்துருவாரு. சில ஆட்கள்லாம் போராடுவாங்க, உபவாசத்துல அதுல இதுல எல்லாம் போராடி, ஆண்டவரே நீர் கொடுத்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன், போக விடமாட்டேன், ஆசீர்வதித்தால் ஒழிய ஆண்டவர் சொல்ல, சரி போ அப்படின்னு கொடுப்பார். அதுக்கு பேரு காட்ஸ் பர்மிஷன். அது பரிபூர்ண சித்தம் இல்லை, நாம அவரை நம்ம சித்தத்துக்கு இழுத்துருக்கிறோம். இன்னொன்று இருக்கு, அவருடைய சித்தம் ஒன்று இருக்கு. இப்போ ஆசாரிப்பு கூடாரம் இருக்கு. ஆசாரிப்பு கூடாரத்தை யாருமே கேட்கல, தேவனே வந்து சொன்னார் மோசே கிட்ட, உங்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு கூடாரத்தை போடு. இது காட்ஸ் வில். இப்போ காடு ஆலயத்தை கேட்கல. யார்கிட்ட கேட்கல? யாருக்கிட்டையும் கேட்கலையாமா. இஸ்ரவேல் கோத்திரத்தில் யாராவது ஒருத்தனிடத்தில் நான் கேட்டது உண்டாங்கிறார். ஆனா தாவீது ஆசைப்படுறாரு, கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, ஆசாரிப்பு கூடாரம் ஒரே தடவை தான் போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, திருப்பி தாவீது கொண்டாந்தாரு. ஆனால் ஆலயம் இன்னை வரைக்கும் பிரச்சனை. அந்த இடம் கர்த்தருடையதான சித்தத்தில், ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது. அப்படிதான் பைபிள் சொல்லுது. கர்த்தர் ஆசீர்வாதத்தோடு கூட என்ன செய்ய மாட்டார்? வேதனையை கூட்டார். அதே நேரத்தில் நீங்க போய் அவருடைய சித்தத்துக்கு பதிலா உங்க ஆசையை அவர்கிட்ட சொல்லி கெஞ்சி கூத்தாடி அழுது, ஆண்டவரே ஆண்டவர் சொல்றாராம், இவள் அழுது தன்னை வருத்தப்படுத்துகிறாள் என்று சொல்லி அவளுக்கு ஏதாவது செஞ்சு விடுங்கன்னு வரான் எஜமான். அந்த மாதிரி ஆண்டவர், சரி ஓகே, அப்ப நீங்க வாங்கினது தேவனுடைய சித்தமா அனுமதியா? தேவனுடைய சித்தமா இருந்தால், அது பரிபூர்ண சித்தமா இருந்தால் உங்களை அது மறுரூபமாக்கி விடும், அது ஆசீர்வாதமா மாற்றும், உங்களை உருவாக்கும். ஆனா உங்க அனுமதியா இருந்துச்சுன்னா உருவாக்காது, அதற்கு மாதாக அது வேதனையை கொண்டு வரும். பல நேரங்களிலே நான் வருந்தி கேட்டு வாங்கின எத்தனையோ விஷயங்கள் வேதனையா போச்சு. பாருங்க, ஆண்டவர் லேயாளை நினைத்தருளினார். கர்த்தர் என்ன பண்றாரு? ரூபன், சிமியோன், லேவி, யூதா 4 பிள்ளைய தரார். ராகேல ஆண்டவர் இப்ப நினைக்கல, நினைப்பாரு பின்னாடி, இப்ப நினைக்கல. ஆனா ராகேல் என்ன பண்றாங்க? யாக்கோபு கிட்ட போய் வருந்தி கேட்கறாங்க, எனக்கு பிள்ளை கொடும், இல்லைன்னா நான் சாகுறேன் அப்படின்னு. அவன் சொல்றான், நான் தேவனா? கர்த்தர் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். அந்த அம்மா அப்பயும் அமைதியா இல்ல, சரி என் வேலைக்காரிக்காவது ஒரு குழந்தையை கொடுங்க, அந்த அம்மாவுக்காவது ஒரு குழந்தையை கொடுங்க. இப்போ யாக்கோபு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லை, சில ஆட்கள் பண்ற டார்ச்சர். சரி ஓகே, இப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த கோத்திரத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ராகேல் தன் வேலைக்கார அம்மாவுக்கு பிறந்த கோத்திரத்துக்கு பேரு தான் கோத்திரம். இந்த கோத்திரங்களை குறித்து கடைசியாக 49ஆம் அதிகாரத்துல யாக்கோபு சொல்லிக்கிட்டே வருவாரு. ஒவ்வொரு கோத்திரத்தையும் சொல்லுவாரு. பாருங்க, இந்த 4 கோத்திரத்துல ஒன்னு லேவி, ஒன்னு யூதா, ஒன்னு ஆசாரியன், ஒன்னு ராஜ்யத்துவம். இது ரெண்டும் சேர்ந்துதான் மில்கி சேதேக்கின் முறைமை. இதுதான் ஆசாரியத்துவத்துக்கு வருது. ஆனா அந்த கோத்திரத்துல முதல்ல வந்தது யாருன்னு பார்த்தா தான். அவன் தான் வழியில் கிடக்கும் சர்ப்பம், விரியன், குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர், மல்லாக்க விழும்படி குதுங்காலை கடிக்கிறவன் இருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் அவசரப்பட்டு வாங்கக்கூடிய கோத்திரம் தானா இருந்தால், நீங்கள் பொறுமையா, அதே ராகேல் பொறுமையா இருக்கிறாங்க, கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார். இப்ப பிறந்தது என்ன தெரியுமா? யோசேப்பு கனித்தரும் செடி.
கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்கும் போது அது கனித்தரும் செடியா இருக்கும். நீ அவசரப்பட்டு வாங்கும் போது அது தானாக மாறும். கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்துக்கு என்ன பண்ணணும்? காத்திருக்கணும், பொறுமையா இருக்கணும். அப்பத்தான் நீ மறுரூபமாக முடியும். அப்பத்தான் மறுரூபமாக முடியும். கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் நாளிலே அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். இப்ப அடுத்த உயிர்த்தெழுதல் நமக்கு சம்பவிக்க போது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கணும்னா முதல்ல கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். ரெண்டாவது உயிரோடு இருக்கிற நாம மறுரூபம் ஆகணும்னா முதல்ல வசனம் சொல்லுது, கர்த்தருடையதான நன்மை என்ன, பிரியம் என்ன, பரிபூர்ண சித்தம் என்ன என்பதை தெரிந்து வாழணும். அதன் அடிப்படையில் உங்க வாழ்க்கை அமையும் போது வசனம் சொல்லுது, நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ அவனவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படும் போது நாமும் உயிர்ப்பிக்கப்படணும்னா இந்த 3 காரியத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நன்மையை பார்க்கக்கூடாது. கர்த்தருடைய நன்மை என்னவென்று பார்க்க வேண்டும். எனக்கு நன்மையாய் தோன்றுகிறதெல்லாம் நன்மை அல்ல, அது தீமையாய் முடியவும் வாய்ப்பு இருக்கிறது. இப்ப நமக்கு நன்மையா தெரியும். நான் எப்பவும் சொல்லுவேன், எல்லா ஆவிக்குரிய பையனும் எல்லா ஆவிக்குரிய பொண்ணுக்கும் கரெக்ட் கிடையாது. இன்னைக்கு ஏன் ஆவிக்குரிய குடும்பங்கள்லயே கன்ஃபியூஷன்? என்ன காரணம்? நம்ம பார்க்கறது என்ன? ரசிக்கப்பட்டிருக்கான், ஞானஸ்நானம் எடுத்திருக்கான், அபிஷேகம் பெற்றிருக்கான், ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஆனா எல்லா ஆவிக்குரிய பையனும் எல்லா ஆவிக்குரிய பொண்ணுக்கும் கரெக்ட்னு பைபிள் சொல்லல. ஆதாமின் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து, அதோட அர்த்தம் என்ன? ஆதாமுக்கு நிறைய விலா இருக்குது, எல்லா விலாவும் ஏவாள் கிடையாது, ஒரு எலும்பு தான் ஏவாள். அதே தான் கர்த்தர் சொல்றாரு. அப்ப அந்த பரிபூர்ண சித்தம், தேவனுடையதான நன்மை என்ன, தேவனுக்கு எது பிரியம், இதை நீங்க பார்த்து பார்த்து செய்யும் போது உங்களை அந்த வாழ்க்கை மறுரூபமாக்குற வாழ்க்கையாக மாறும். நிறைய பேர் சுய சித்தத்தை செஞ்சு சுயமா முடிவெடுத்து கர்த்தருக்கு பிரியம் நினைச்சு சர்ச்சில் வச்சு பண்ணிட்டா ஓகேன்னு நினைச்சு பண்ணி கடைசியில கர்த்தரை விட்டே தூரம் போயிட்டான். வாழ்க்கையே போச்சு ஆண்டவரை விட்டு. அதுக்கு உடனே அவன் என்ன சொல்றான்? இதனாலதான் காரணம், அதனாலதான் கிடையாது. கர்த்தர் ஒரு நாளும் கர்த்தரை விட்டு வெளியே போவதற்கு ஒரு மனுஷனை அப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கவே மாட்டார். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கவே மாட்டார். சமீபத்தில் கூட பேசிட்டு இருந்தோம். ஒரு சிலருக்கு நிறைய பணம் வந்துச்சு, வந்து அந்த பணம் அவங்க வீழ்ச்சிக்கு காரணமா இருந்துச்சு. அவ்வளோ ஒரு மனுஷன் வீழ்ச்சி அடைகிறதுக்கு ஒரு தேவன் கொடுப்பாரா? யோசிச்சு பாருங்க. உங்க பையனுக்கு நீங்க கொடுப்பீங்களா? மொத்த ஸ்கூல் போற பையனுக்கு இந்தாடா 10,000 ரூபாய் வச்சுக்கோ, டெய்லி போயிட்டு வான்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டீங்க. அவனுக்கு என்ன தேவை? போயிட்டு வரத்துக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா அங்க கேன்டீன்ல சாப்பிட்றதுக்கு, ஒரு சமோசா சாப்பிட்றதுக்கு என்ன தேவை அதான் கொடுப்பீங்க. அதுவே ஒரு டூர் போறாங்க, ஒரு 500 ரூபா 1000 ரூபா கையில கொடுப்பீங்க. ஆனா அவனுக்கே ஃபீஸ் கட்டணும், 50,000 ரூபா 1 லட்ச ரூபா கட்டுவீங்க. உங்களுக்கு உங்க பையனுக்கு என்ன தேவை என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கே தெரியும்னா பரமபிதாக்கு தெரியுமா தெரியாதா? கன்ஃபார்மா தெரியும். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பூமியில அதை கொடுப்பார். ஆனா உங்க வீழ்ச்சிக்கு தேவையான எதையும் உங்க கையில அவர் கொடுக்கவே மாட்டார். அப்படி மீறி வருதுன்னா அது கர்த்தர் கொடுத்தது அல்ல. நீங்க வருந்தி கேட்டு எனக்கு கொடுத்தாலே ஆச்சு அப்படின்னும் போது கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். அது உங்க வீழ்ச்சி காரணமா இருக்கு. அது பணமாகவும் இருக்கலாம், அது உலக பிரகாரமான ஆசீர்வாதமாகவும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு தெரியும். உங்க உடம்புல எதுவுமே அந்தந்த அளவு இருந்தா தான் நல்லது. கரெக்ட் தானே? 98.4 சூடு இருந்தா நல்லது. அதுக்கு மேல போச்சுன்னா 100 ஆயிடுச்சு, என்ன ஆகுது? அப்போ அதுக்கு பேர் என்னது? ஜுரம். ஆமா தானே? 140க்குள்ள இருந்தா சுகர் கரெக்ட், 300 போச்சுன்னா டயபெட்டிக். அது மட்டும் கரெக்டா இருக்கணும்னு சொல்றீங்கல்ல, கர்த்தர் கரெக்டா தானே வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் எக்ஸ்ட்ரா கொடுக்கல. கரெக்டான சூடு, கரெக்டான பிபி, கரெக்டான சுகரு எல்லாம் கரெக்டா இருக்குல்ல. போடுற சட்டை கரெக்டா தானே போடுறீங்க. ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார். எனக்கு 42 சைஸ் 52 எடுங்க, இடதுபுறமும் வலதுபுறமும் பலுகி பெருகி நான் சட்டைக்குள்ள இருக்கிறேன் சொல்றீங்களா? சொல்றது இல்ல தானே? ஆனா இதெல்லாம் கரெக்டா போடணும் தெரிஞ்ச உங்களுக்கு பணம் மட்டும் நிறைய வரணும்னா என்ன அர்த்தம்? வீடு ஆஸ்தி மட்டும் நிறைய வரணும். கர்த்தர் நம்ம இடம் கொண்டு போகாத மட்டும் ஆசீர்வதிக்கிறார். அதிகம் ஆகுது எங்கேயோ ஆபத்துன்னு அர்த்தம். உன் பாடியில சுகரா இருக்கட்டும், அல்லது பிபியா இருக்கட்டும், அல்லது சூடாக இருக்கட்டும், அல்லது ஆஸ்தி சம்பாத்தியமா இருக்கட்டும், தேவைக்கு மிஞ்சி போகுது, நீ எங்கேயோ மாட்ட போறன்னு அர்த்தம். அது உன்னை மறுரூபம் ஆகாமல் தடுக்க போகுது என்ற அர்த்தம். அதனாலதான் வசனம் தெளிவா சொல்லுது, போதும் என்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்திய மிகுந்த ஆதாயம். அதான் நல்லது, பார்த்துக்கோங்க. இல்ல நீங்க மறுரூபம் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாம் எந்திரிப்போம் தேவ சமூகத்துல. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். நீங்கள் இந்த உயிர்த்தெழுதலை பங்கடைய வேண்டுமானால் கர்த்தருடைய தேவனுடையதான நன்மையும் அவருடையதான பிரியமும்
அவருடைய பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று அறிந்து மறுரூபமாக வேண்டும் என்று வேதம் சொல்லுங்கள். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? 3 காரியங்களை நீங்கள் கொஞ்சம் தியானிங்க. இந்த வசந்த அப்புறமா போய் ரோமர் 12:2 தியானிச்சு பாருங்க. மனம் இதுல புதிதாகிறதா, மறுரூபமாக்கப்படுமா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க எஞ்சிருவாங்க, ஆனா உயிரோடு இருக்கிற நாம என்ன செய்ய போறோம்? சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் வரும் பொழுது, மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருக்கும் பொழுது நாங்களும் மறுரூபமாக்கத்தக்கதாக ஆண்டவரே, எங்க மனம் புதிதாகிறதுனாலே நன்மையினாலும் உம்முடைய நன்மையினாலும் உம்முடைய பிரியத்தினாலும் உம்முடையதான பரிபூர்ண சித்தத்தை செய்கிறதுனாலும் எங்கள் மனம் புதிதாக கிருபை பாராட்டும். எங்க நன்மை எங்க பார்வைக்கு இன்பம் வேண்டாம் ஆண்டவரே, உங்க பார்வைக்கு இன்பமானதை மட்டும் எங்களுக்கு கொடுங்க. உங்க சித்தத்தை மட்டும் எங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரே, எங்க சித்தம் ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே. இப்படி கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.